இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. Yeah, I'll get back to you on that. Yeah, I know. Okay, I'll call you back. Hey, இப்ப எதுக்கு லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? சும்மா நடிக்காதீங்க. எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்படியே வெளியில மட்டும் கல்லூலி மங்கன் மாதிரி நடிக்கிறது. கல்லுக்குள் ஈரம். என்ன ஹீரோ? என்னாச்சு உனக்கு? ஒண்ணுமே இல்லன்னு சொல்லுவீங்க. ஆனா என்ன யாரு என்ன சொன்னாலும் எனக்காக எதிர்த்து நிப்பீங்க. அதெல்லாம் மனசுல இல்லாமையா? அத வெளியில சொன்னாதான் என்னவா? ஏய், நான் எப்போ நான் லவ் பண்றேன்னு சொன்னேன்? இதோ இப்பதான் ஹால்ல. இல்ல, அத்தை கிட்ட எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கல்ல, அத சொன்னேன். எது? உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசினதா? இல்லையா பின்ன? நான் வர்ஷினி கூட்டிட்டு போனது சரின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு வருது பாருங்க கோவம். பா, அதுக்கு பேருதான் லவ் பொசசிவ்னஸ். மனசளவுல என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. ஐயோ, உனக்கு என்ன? ஏன் சம்பந்தம் இல்லாத விஷயத்துல முடிச்சு போட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்க? என்ன ஜோதி, புடவை புதுசா? ஆமா, வழக்கமா இந்த மாதிரி புது புடவை கட்டிட்டு வர மாட்டேன். இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு? இன்னைக்கு ஜனாமா குவாலிட்டி செக் பண்ண வருவாங்கல்ல, அதுக்கு லாஸ்ட் டைம் வரும்போதே இந்த புடவை நல்லா இல்ல, புது புடவை வாங்கிக்கோன்னு பணம் கொடுத்தாங்க. இப்ப நான் புதுசா கட்டிட்டு வரலன்னா கேள்வி கேட்பாங்கல்ல, அதான். அப்ப ஜனாமாவை சமாளிக்கதான் இந்த புது புடவையா? என்னதான் நம்ம எம்ப்ளாயிஸா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன குறைன்னு பார்த்து பார்த்து செய்யறாங்கல்ல. அப்படி இருக்கிற ஜனாமாவுக்காக நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனில நம்ம வேலை செய்யணும். ஆமா ஆமா. அக்கா, என்னம்மா? இந்தாங்க எல்லாரும் சாப்பிடுங்க. என்ன என்ன விட்டுட்டு ஏதோ கதை பேசிட்டு இருக்கீங்க போல. சகுந்தலா பையனுக்கு பொண்ணு பாத்திருக்காங்களாம், அதான் பேசிட்டு இருந்தோம். அப்படியா? என்னக்கா என்கிட்ட சொல்லவே இல்ல? அவன் என்கிட்டயே சொல்லல தமிழ். லவ் பண்ணா, பொண்ண பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அடுத்த வாரம் தான் போய் பார்க்க போறோம். பொண்ணு என்ன படிச்சிருக்கா? டிகிரி படிச்சிருக்கு. ஒரு கம்பெனில அக்கௌண்டண்டா வேலை பாக்குறா. ஆமா, உங்க பையனும் அக்கௌண்டன்ட் தானே? ஆமா. அப்புறம் என்னக்கா, பேசி முடிச்சிட வேண்டியதானே? அக்கா, நீங்க பழைய மாமியார் மாதிரி இந்த கொடுமை கிடுமெல்லாம். ஐயோ, ஜனாமா கூட பழகிட்டு நாங்க அதெல்லாமா பண்ண போறோம்? மேடம், என் பக்கத்து வீட்டுல இருப்பானே குடிகார ரமேஷ், எப்ப பாரு பொண்டாட்டிய போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் திடீர்னு குடிய விட்டுட்டு திருந்திட்டான். எப்படிக்கா? பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு 2 மாசம் ஊர்ல போயிருந்தா. அவனுக்கு பொண்டாட்டி மேல கொஞ்சம் பாசம் அதிகம், அதனால குடிய விட்டுட்டான். இந்த விஷயம் தெரியாம தான் அந்த பொம்பளை அவனை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்திருக்கா. குடிக்கிற முக்காவாசி ஆம்பளைங்க கிட்ட ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அவங்களோட பலம் பலவீனம் ரெண்டுமே குடும்பம் தான். ஒதுங்கி நின்னு பார்த்தாலே பாதி பேரு திருந்திருவாங்க. அது இங்க பாதி பொண்ணுங்களுக்கு தெரியறது இல்ல. எம்ப்ளாயிஸ் கூட எல்லாம் ஏன் இப்படி வெட்டி கதை பேசிட்டு இருக்கா? நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே ஜனாமா பேசுற மாதிரியே இருக்கு. சிவி சார், ஜனாமா இந்த ஃபைல் எல்லாம் உங்களை பார்க்க சொன்னாங்க. ஃபைலா? எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? வேலை நேரத்துல சும்மா வெட்டி கதை பேசிட்டு இருக்க வேண்டியதானே? என்ன சார் சொல்றீங்க? எனக்கு புரியல. இது கம்பெனி, வெட்டி கதை பேசுறதுக்கான இடம் கிடையாது. கொஞ்சமாவது ப்ரொஃபஷனலா நடந்துக்கணும். நீ பாட்டுக்கு அவங்க கூட கதை பேசிட்டு இருக்க. ஹலோ சார், நாங்க என்ன கதை பேசினாலும் வேலை கரெக்டா நடந்துச்சா இல்லையா? வேலை நடக்கிறது இருக்கட்டும், நீ பாட்டுல அவங்க கூட ஜோவியலா பேசிட்டு இருந்தா எப்படி உன்னை பாஸா நினைப்பாங்க? நீ சொல்றதை எப்படி சீரியஸ் எடுத்துப்பாங்க? பயம்னு கொஞ்சமாவது எம்ப்ளாயிஸ் மனசுல இருக்கணும். அது இருந்தாதான் மரியாதை வரும். நீ எல்லாம் என்ன சிஇஓனே தெரியல. ஹலோ ஹலோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பயம் இருந்தாதான் மரியாதை வரும்னு உங்களுக்கு யார் சொன்னது? மனசுல அன்பும் விசுவாசமும் இருந்தா மரியாதை தானா வரும். அன்பு விசுவாசமா? இது என்ன கம்பெனியா உன் வீடா? இத கம்பெனியா ஜனாமா என்னைக்குமே பார்த்ததில்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு வீடுதான். இங்க வேலை செய்யற எல்லாருமே ஜனாமாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ். இந்த கம்பெனில முதலாளி தொழிலாளின்னு எந்த பேதமும் கிடையாது.
அதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு ஜனா ஃபுட்ஸ் நம்பர் 1 பிராண்டா இருக்கு. சிபி சார், நீங்க ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் இல்லாம நாம இங்க ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் நிறுத்துறியா? முதல்ல பிசினஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. பிசினஸ்ல முதல் போடுறவர் தான் முதலாளி. சும்மா வேலை செஞ்சுக்கிட்டு கை நீடி சம்பளம் வாங்குறவங்கலாம் முதலாளி ஆயிட முடியாது. ஐயா வாங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா தம்பி? நான் நல்லா இருக்கேன் ஐயா. ஜனாமாவை பார்க்கணும். மேடம் வெளியே போயிருக்காங்க. சிபி சார் இருக்காரு. நீங்க அவரை மீட் பண்றீங்களா? சிபி. அதான் ஜனாமாவோட பேரன். ஓ, அவரும் அவர் ஒய்ஃபும் தான் டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்காங்க. நீங்க எதுவா இருந்தாலும் அவர்கிட்டயே பேசலாம், பிரச்சனை இல்ல. சரி தம்பி, போய் பார்க்கலாமா? வாங்க ஐயா, உட்காருங்க. இருக்கட்டும். நான் போய் சிபி சார் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்க தம்பி. பிசினஸ்னா என்னன்னு தெரியாதவங்களால சிஓ பொசிஷன்ல உட்கார்ந்திருந்தா என்ன பண்றது? எம்ப்ளாயிஸ் கிட்ட வெட்டி கதை பேசிட்டு இருக்கா. கேட்டா அதுக்கு சம்பந்தமே இல்லாம நியாயம் சொல்லிட்டு இருக்கா. சார், உங்களை பார்க்க சிவதனு ஐயா வந்திருக்காரு. யார் அவரு? நம்ம கம்பெனிக்கு தேவையான மஞ்சள், மிளகா, மல்லி இதெல்லாம் ரெகுலரா கொடுக்கறவரு. என்ன விஷயமா? ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? சரி, வர சொல்லுங்க. ஓகே சார். என்னங்கய்யா, வந்தவனே ரேட்டை படிச்சு பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிடுவாருன்னு சொன்னீங்க. இவர் கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. ஜனாமா கிட்ட இருக்கிற ஒரு குணம் கூட இவர்கிட்ட இல்லையே. எடுத்தெறிஞ்சு பேசுறாரு. இத்தனை வருஷமா தொழில் பண்றீங்க, இதுதான் உங்களுக்கு மரியாதையா? இந்த பையனை இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்திருக்காருல, அதான் நம்மளோட கஷ்ட நஷ்டம் புரியல. இது எல்லா கம்பெனில நடக்கிறதா, ஆனா இது ஜனாமா கம்பெனில நடக்காதுன்னு நினைச்சேன். இங்கேயும் எல்லாம் மாறிடுச்சு. அந்த அம்மா இருக்கப்ப நம்மள மாதிரி விவசாயிகளோட அருமை தெரிஞ்சது. இன்னைக்கு கோட்டு சுட்டு போட்டவங்க வந்ததும் எல்லாம் மாறிடுச்சு. ஃபாரின்ல படிச்சவருக்கு உழுத கணக்கு கூட மிஞ்சாத விவசாயியோட கஷ்டம் எப்படி தெரியும்? ஐயா, இவங்கள நம்பி அடுத்த விதப்பு விதைச்சு வச்சிருக்கோம். எப்படியா அதை விற்க போறோம்? இந்த வியாபாரி இல்லைன்னா வேற வியாபாரி. நம்ம பொருளை விற்க வேற ஆளா கிடைக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட தரமான பொருள் இருக்கு குமரேசா. மார்க்கெட்ல வாங்குறதுக்கு கண்டிப்பா ஆள் இருப்பாங்க. நாம வேற ஆளா பார்ப்போம். வாங்க ஐயா, எதுக்கும் ஜனாமா கிட்ட ஒரு தரம் பேசி பார்க்கலாமா? இல்ல, அவங்க இடத்துக்கு வேற ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நாம நம்ம வழியை மாத்திக்கிறதா நல்லது. வாங்க போலாம்.